எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச சோமாஸ். இந்த ஃபில்லிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம இதில் வால்நட்ஸ் போட்டு செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சோமாஸ் செய்யறதுக்கு முதல்ல மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 சிட்டிகை உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. எல்லா சைட்லேயும் நெய் தடவுங்க. நெக்ஸ்ட் மூடி வச்சு 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் வால்நட்டை மிக்ஸி இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸரில் போடுங்க. பேரிச்சப்பழம் போடுறேன். பேரிச்சப்பழத்தை நீங்கள் எடுக்கிற வால்நட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக காஞ்ச ரோஜா இதழ் போடுங்க. உங்ககிட்ட காஞ்ச ரோஜா இதழ் இல்லைன்னா நீங்கள் ரோஜா எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் பவுடரா அரைஞ்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சோமாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவு 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஈக்குவல் சைஸ் பால்ஸா பிரிச்சுக்கலாம். அடுத்து மாவை சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் மாவு எதுவும் தூவாம அப்படியே தேய்க்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் லூஸாவோ இல்லைன்னா ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மாவை தூவி தேய்ச்சிக்கோங்க. மாவு தேய்ச்சதும் ஃபில்லிங்கை மாவோட சென்டரில் வைங்க. ஒரு சைடில் இருந்து மாவு எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. நல்லா பிரிஞ்சு வராத மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சு விடுங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ரில் மாதிரி மடிச்சிருக்கேன். அடுத்து இப்போ இந்த சோமாஸை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் சோமாஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சோமாஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நம்மளோட சோமாஸ் நல்ல கோல்டன் கலருக்கு மாறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த வால்நட் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் ஃபில்லிங் வந்து வேறு நட்ஸ் கூட போட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி. ஸோ வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க.